ஹாய், திஸ் இஸ் ஹர்ஷத் ஹியர். வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து தண்டர் போல்ட்ஸ், எம்சியூ இன் தண்டர் போல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ஜேக்ஸ் கெரியர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பேசிக்லி லைக் மீதி இருக்கிற சூப்பர் வில்லன்ஸ் இருப்பாங்களே ஆர் லைக் ஆன்டை ஹீரோஸ் இருப்பாங்களே அவங்கள வச்சு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும். அந்த 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 குரூப்பை பேர் தான் தண்டர் போல்ட்ஸ். ஸோ அவங்க எதனால் ஃபார்ம் ஆனாங்க, அது 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 மாதிரி தான் கதை போகும். ஸோ ஆக்சுவலி ஓஎக்சி குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ இந்த குரூப் வந்து லைக் சூப்பர் லைக் சின்ஸ் அவெஞ்சர்ஸ் வந்து இல்லை இதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிறதுனால, அண்ட் ஆல்சோ வந்து ஃப்யூச்சரில் த்ரெட்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட், சூப்பர் ஹியூமன் ப்ராஜெக்ட் வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க. சென்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்து லைக் நிறையா சாம்பிள்ஸ் ஆர் லைக் நிறையா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து நிறைய சாம்பிள்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்போது லைக் லிட்ரலி ஃபெயிலியர் ஆகுது. பட் இது வந்து லைக் காங்கிரஸ், யூஎஸில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் ஆர் அந்த இவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. இஃப் சம்திங் வென் லைக் கோஸ் ராங் வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஓஎக்சி குரூப்போட லைக் லீடர் அப்படின்னு சொல்லலாம், வேலண்டினா அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்கள வந்து கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து லைக் இவங்க மேலே கேஸ் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆர் இவங்க மேலே சார்ஜஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குரூப் ஆஃப் ஆன்டை ஹீரோஸை வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டாஸ்க் வந்து அவங்களோட எவிடென்சஸ்லாம் அழிக்க சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து ஒரு எவிடென்ஸாக அழிக்கிறாங்க. ஸோ சின்ஸ் இவங்களும் இந்த ப்ராஜெக்டில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறனால இவங்களுக்குள்ளேயே வந்து டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து கொன்னுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்து மாற்றி கொன்னுக்கிட்டாங்களா, இல்லை வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் சென்ட்ரிங்கிற ப்ராஜெக்ட் என்னது, அந்த சூப்பர் ஹீரோ யார், அண்ட் அவருக்கு என்னென்ன மாதிரியான பவர் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ ப்ரிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபிலிம். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீட்டாக பேக்கேஜ் பண்ணப்பட்ட ஒரு ஃபிலிமாக பார்த்தேன். யூஸ்வலி மார்வல்ஸ் இப்போ ரீசெண்ட்லி லைக் அவங்க எடுக்கிற சீரீஸாக இருக்கட்டும் இல்லை வந்து படங்களாக இருக்கட்டும், இட் இஸ் மோர் combined with super hero stuff and magic கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து லைக் ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ், மல்டி யூனிவர்ஸ், நிறையா கான்செப்ட்ஸ் வரும்போது இட் லைக் எப்படி சொல்கிறது, இட் ஃபீல்ஸ் அ லிட்டில் பிட் லைக் டூ மச் டு ஃபாலோ அ ஃபிலிம். அது வந்து இவங்க சீரீஸும் வந்து எடுக்கிறனால, லைக் டெலிவிஷன் சீரீஸ் எடுக்கிறனால அதோட இதுவுமே வந்து கனெக்ஷன் வரனால தேர் இஸ் லைக் so much on plate that needs to be followed for a small portion அப்படிங்கிற போது லைக் அது வந்து ஒரு ஓவர் பேர்டன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது படம் பார்க்கும்போதே. பட் இதில் வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு மார்வல் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லீனியரான ஒரு ஸ்டோரி, எந்த விதமான ஒரு லைக் என்ன சொல்கிறது, எந்த விதமான ஒரு காம்ப்ளெக்ஸிட்டியும் கொண்டு வராமல் ரொம்ப நீட்டாக எடுத்துகிட்டு போன ஃபிலிமாக தோணுச்சு. ஸோ இதில் வந்து வர சூப்பர் ஹீரோஸ் வந்து எலனா, ஜான் வாக்கர். ஸோ ஜான் வாக்கர் வந்து நீங்கள் வந்து லைக் கேப்டன் அமெரிக்கா, ஃபால்கன் அண்ட் த வின்டர் சோல்ஜர் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரோக் கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒருத்தர் வருவார். ஸோ அவர் தான் அது. அதுக்கப்புறம் ரெட் கார்டியன் வந்து எலனாவோட அப்பா. ஸோ எலனா வந்து யாருன்னா பிளாக் விடோ இருக்காங்களே, நட்டாஷா, அவங்களோட தங்கச்சி. அதுக்கப்புறம் கோஸ்ட் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க வந்து ஆண்ட்மேனில் வர ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் டாஸ்க் மாஸ்டருமே இந்த படத்தில் வருவாங்க ஒரு சின்ன போர்ஷனில். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆன்டை ஹீரோஸ். ஸோ ஆன்டை ஹீரோஸ் வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற, ஏன்னா இவங்க எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ண ஆட்கள் அண்ட் இண்டிவிஜுவலி நிறைய பேட் திங்ஸ் பண்ண ஆட்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு குரூப் சேர்ந்தால் அவங்களுக்கு
இருக்கிற கில்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்க பாஸ்ட் லைஃபாக இருக்கட்டும், அண்ட் அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சின்ஸ் த வேர்ல்டு அந்த அந்த யூனிவர்ஸில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது, ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பக்கியுமே வந்து இந்த படத்தில் வருவார். அவர் வந்து வின்டர் சோல்ஜர். அவர் வந்து காங்கிரஸ்மேன், லைக் ஹி கோஸ் இன் டு பாலிட்டிக்ஸ். ஸோ அவரும் வந்து இந்த வேலண்டினா அப்படிங்கிற அந்த சிஇஓ வந்து எப்படியாவது வந்து பிடிச்சிடணும் அப்படின்னு வந்து அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தர். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வச்சு தான் இந்த கதை மூவ் ஆகும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் அ வெல் புட் வெல் கிராஃப்டட் ஃபிலிம். எந்த ஒரு லைக் அந்த எம்சியூக்குன்னே ஒரு ஹியூமர் இருக்கும் அந்த ஒரு படத்தில். அது சில படங்களில் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ லைக் எப்படி சொல்கிறது, சீன் பை சீனுக்குள்ளேயே வந்து ஒரு காமெடி ட்ராக் இருக்கும். அது அந்த கேரக்டர்ஸுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்கள கலாய்ச்சிக்குவாங்க. இல்லை வந்து வேறு ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறதுல அதில் ஒரு காமிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதெல்லாமே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் சென்ட்ரி கேரக்டரில் போட்ட அந்த பாப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருமே வந்து அதை கொண்டு வந்த விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த என்டையர் இந்த சென்ட்ரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு சூப்பர் ஹியூமன் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அவெஞ்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் சீனில் காமிச்சிருவாங்க. பட் அது வந்து வாய்டாக சேஞ்ச் ஆகும்போது அது இன்னும் வந்து பவர்ஃபுல்லாகிடும். அண்ட் அந்த வாய்டோட லைக் இஷ்யூஸ் வந்து ரொம்ப லைக் அந்த கேரக்டர் வந்து டிப்ரெஷனில் இருக்கிறனால அந்த கேரக்டருக்கே வந்து ஒரு எம்டினஸ் உண்டாக்கும். அந்த எம்டினஸ் வந்து லைக் மற்றவங்களுக்கு அது வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து பிளாக் ஷேடோ ஆகிறது. ஸோ பேசிக்லி தே ஆர் இன்டு தியர் வர்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் தியர் லைஃப் இன் தியர் மைண்ட் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தோ இந்த படத்துக்கு அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதனால இட் ஃபெல்ட் குட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் கிட்டத்தட்ட வந்து லைக் என்ன சொல்கிறது, சரிஞ்சிட்டு இருந்த ஒரு எம்சியூ வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் மறுபடியும் தூக்கி நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மறுபடியும் டெலிவிஷன் சீரிஸ் அயன் ஹார்ட்னு ஒரு டெலிவிஷன் சீரிஸ் வந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு அந்த சீரீஸ் கொஞ்சம். ஸோ நாட் பிகாஸ் அந்த ஆக்டர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, ஸோ ஒன்று வந்து அந்த ஆக்டர் வந்து அந்த இதுக்கு அவங்க செட் ஆகலை. டு பி ஃப்ராங்க், அந்த அயன் ஹார்ட் அந்த லீட் ரோலாக நடிக்கிற அந்த ஆக்டர் அந்த கேரக்டருக்கு அவங்க செட் ஆகலை. மேபி டிஃப்ரெண்ட் காஸ்ட் would have been very good அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து த அயன் மேன் வந்து நம்மளுக்கு பிடிச்சதுக்கான காரணமே த டெக் அண்ட் த விஷுவல்ஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த டெக்கை வந்து ஒரு மேஜிக்கோடு கலந்து மறுபடியும் மேஜிக் கொண்டு வரது வந்து இட் ஃபெல்ட் எக்ஸாஸ்டிங் ஆக்சுவலி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களோட டெலிவிஷன் சீரீஸ் இட்ஸ் bringing them down. So Thunderbolts, but it did well. I think it did well in the sense, as someone who's like following like MCU from the beginning, in the edition வந்து somehow it gave a chance for it to recover அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து நீங்கள் அந்த கலர் டோனுமே வந்து லைக் யூஸ்வலி இவங்களது வந்து ரொம்ப சேச்சுரேட்டடாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாற்றிருந்தாங்க இந்த இதில். அண்ட் ஆல்சோ த போஸ்ட் கிரெடிட், அதுவும் வந்து 2 போஸ்ட் கிரெடிட் இருந்துச்சு.
that also did work out. Like since OTTல பார்க்குறனால இதில் வந்து வர போஸ்ட் கிரெடிட் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட போஸ்ட் கிரெடிட் வரும். ஸோ சின்ஸ் நெக்ஸ்ட் மந்த் திஸ் மந்த் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வர போகிறனால இட் வாஸ் நாட், அது வந்து அதுக்கான ப்ரொமோஷன்லாம் வந்து அப்போவே ஆரம்பிச்சிட்டனால இட் வாஸ் நாட் அ பிக் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆன் த ஹோல் த ஃபிலிம் வாஸ் குட். The actors performances were nice. So let's see how they bring in எனக்கு தெரிஞ்ச ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் மேபி இட் வுட் ரீஷேப் அண்ட் லைக் ஒன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அவெஞ்சர்ஸ் ஆர் லைக் ஸ்பைடர்மேன் மறுபடியும் என்ட்ரு ஆச்சு அப்படின்னா ஐ திங்க் தே வுட் அகெயின் ஸ்டேபிள் த மார்வல் யூனிவர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Let's hope that happens. Not a big Marvel fan, but since like அவங்க லைக் அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 20 years ஒர்க் இருக்குது அவங்களுக்கு, லைக் அரவுண்ட் லைக் 2008 or 9 Iron Man 1லேருந்து even before that I think we can bring in Hulk also. Incredible Hulk கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2008 கிட்டத்தட்ட லைக் அரவுண்ட் லைக் 16-17 இயர்ஸோட உழைப்புது. ஸோ தட் ஷுடன்ட் ஃபால் அப்படிங்கிற ஒரு இது லைக் எஸ் இட் டிட் ஹாவ் அ மேஜர் இம்பேக்ட் ஆன் ஹாலிவுட். அது லைக் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் they did something for themselves. பட் why ruin it அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது ஏதோ ஒரு ஓரத்தில். எஸ் லெட்ஸ் see how it turns out. ஸோ அடுத்த படம் வந்து த ஓல்டு காட் 2. ஸோ இது ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் தான் ஆக்சுவலி, டிரெக்டட் பை விக்டோரியா மெஹோனி. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் அ சீக்வல் ஆஃப் த ஓல்டு காட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு 2020. அண்ட் லைக் சார்லிஸ் தெரோன் வந்து லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. அவங்க கூட வந்து கிக்கி, மத்தியஸ், மர்வன், லூக்கா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு காஸ்ட் நடிச்சிருக்கும். Like the first part வந்து it did really well. ஏன்னா வந்து it was like an origin story. So the basically வந்து ஓல்டு காட் அப்படிங்கிறவங்க வந்து they are like immortals. ஸோ அவங்களுக்கு வந்து சீக்ரெட்லி வந்து நிறையா மிஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பேசிக்லி வந்து ஒவ்வொரு மிஷனும் வந்து போய் காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து செஞ்சுரிஸ் ஓல்டாக இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வைக்கிங் ஏஜ்லேருந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வயசாகாது, லைக் அடிப்பட்டால் ஹீல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான இம்மார்டல்ஸ். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அதுலேயே வந்து லாஸ்ட் இம்மார்டல்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த இம்மார்டல் கேங்லேயே வந்து கடைசியாக உருவாகிறவங்க. ஸோ அவங்க வந்து யாரையாவது அட்டாக் பண்ணாலோ, இன்னொரு இம்மார்டல் அட்டாக் பண்ணாலோ அவங்களுக்கு மட்டும் வந்து மறுபடியும் ஹீல் ஆகாது. ஸோ அதில் பேசிஸில் அவங்களுக்கு ஒரு லைக் ஒரு மிஷன் வரும். அதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். சின்ஸ் இட் இஸ் அன் ஒரிஜின் ஸ்டோரி அண்ட் சார்லிஸ் தெரோனோ அண்ட் ஆல்சோ லைக் ஆக்ஷன் செட் பீசஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இட் டிட் ரியலி ஒர்க் அவுட். ஸோ அதனால தான் வந்து இந்த சீக்வல் பார்த்ததுக்கான ஒரு காரணம். அண்ட் இந்த சீக்வல் வந்து இட்ஸ் பிக் டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக எடுத்தாங்க அப்படின்னே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல இந்த சீக்வல். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எஸ், இந்த சீக்வலில் வந்து இந்த இம்மார்டல் சார்லிஸ் தெரோங்கிற கேரக்டர், அவங்களோட கேரக்டர் வந்து லைக் குவின் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து பல செஞ்சுரிஸாக வந்து அப்போ இருக்கிற ஆட்கள் வந்து அவங்கள வந்து விச் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் அடைச்சி தண்ணியில் போட்டுருவாங்க. சார்லிஸ் தெரோன் வந்து செஞ்சுரிஸாக தேடுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களால தேட முடியாது அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த கில்ட்டிலே அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து இந்த லைக் இந்த இம்மார்டல்லே வந்து ஃபஸ்ட் இம்மார்டல்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள தேடி இவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க. ஸோ இவங்களை வந்து பேசிக்லி காப்பாற்றினதுக்கப்புறம் அது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி போகும்.
ஸோ அதுக்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரும். பட் சம்ஹவ் இட் டிட் நாட் லைக் என்ன சொல்கிறதுனா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட லைக் எஸ் இட் இஸ் கோயிங் டு பி அ ட்ரிலாஜி, பட் சம்ஹவ் வந்து அட்லீஸ்ட் செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸை எதுவுமே இல்லை. ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பெருசாக இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுனா ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் half of the ஃபிலிம்மை வந்து 2 hours 30 ஐ திங்க் அரௌண்ட் லைக் 2 hours 45 minutes ஓடுது. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த என்டையர் ஃபிலிமவே வந்து ஒரு ஹாஃபில் வந்து சுருக்கி எடுத்திருந்தா கூட இட் வுட் ஹாவ் ஒர்க்ட் அவுட். பட் சம்ஹவ் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் அந்த லைக் ஓடிடியில் இருக்கிற ஒரு ப்ரெஷராக என்னன்னு எனக்கு தெரியல. எதனால் வந்து இப்படி ஒரு கதையை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு like it was a wasted they literally wasted the story அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இட் டிட் ஹாவ் அ பொட்டென்ஷியல். அதுவும் வந்து இது வந்து ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால நிறைய செட் பீசஸ் போட்டு பயங்கரமாக நல்லாவே எடுத்திருக்கலாம். just like it's just like the first part, but somehow வந்து it did not have anything to give அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு இந்த படத்தில். So yes, you can skip the film. ஸோ அதாவது தேர்ட் ஃபிலிம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதுவுமே வந்து சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஆர் லைக் இதில் வராமையே நீங்கள் தேர்ட் ஃபிலிம் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு புரியும். பெருசாக இந்த படத்தில் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து 11. ஸோ 11 வந்து லோகேஷ் அஜ்லிஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து ஒரு டெபியூ ஃபிலிம். அண்ட் த ஃபிலிம் இஸ் ஷார்ட் சைமல்டேனியஸ்லி இன் தமிழ் அண்ட் தெலுங்கு. அண்ட் நவீன் சந்திரா வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து லைக் சென்னையில் வந்து சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ் நடக்குது, சீரியல் கில்லிங் மாதிரி நடக்குது. ஸோ அந்த சீரியல் கில்லிங்கை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸரை போடுறாங்க, ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸரை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து கோமாக்கு போயிடுறாரு, லைக் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கோமாக்கு போயிடுறாரு. ஸோ அந்த கேஸ் வந்து ஏசிபி அரவிந்தன் அப்படின்னு ஒருத்தருக்கு போகுது, நவீன் சந்திரா நடித்த ஒரு கேரக்டர். ஸோ அரவிந்தன் வந்து அந்த கேஸ் எடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒவ்வொரு லைக் ஈச் அண்ட் எவ்ரி லைக் அந்த டெட் பாடிஸை வந்து லைக் அந்தந்த பிளேஸுக்கு போய் பார்க்குறாரு, அனலைஸ் பண்ணுறாரு. அண்ட் அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. ஸோ அந்த க்ளூவை வச்சு யார் வந்து மர்டர்ன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அண்ட் மர்டர் பண்ணப்பட்டவங்க வந்து ஏன் ட்வின்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த ட்வின்ஸ் வந்து லைக் அந்த ட்வின்ஸுங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த மர்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் கதை. So as a story it is like இது வந்து லைக் என்ன சொல்கிறது, ஆல்ரெடி லைக் நம்ம வந்து 2-3 படங்களில் பார்த்த ஒரு கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. லைக் ராட்சசன்லேயும் சரி கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரி, லைக் ஆர் லைக் ஈவன் சே கோப்ராலேயுமே வந்து அந்த ஒரு ட்வின் கேரக்டர், அது வந்து மர்டர் கிடையாது, பட் கிட்டத்தட்ட அந்த ஒரு பிளாட், அந்த ஒரு சின்ன அந்த ஒரு ட்வின் அந்த பிளாட் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவாக எடுத்துக்கலாம். ஆர் லைக் பேசிக்லி த லைன் ஆஃப் சீரியல் கில்லர் ஃபிலிம்ஸ், அந்த லைனை எடுத்துக்கலாம். ஸோ அது எல்லாமே கலந்த ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஸோ ஆஸ் அ ஃபிலிம்மா as a story, it was a very usual or like very நம்ம வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கதையாக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் இப்போ லைக் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸவே வந்து நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் சே எக்ஸாம்பிள் வந்து towards the end,
அதை லைக் வேற ஒரு ஆளை காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு இருந்த ஒருத்தரவே வந்து அங்கே காமிக்கிறதா இருக்கட்டும், பட் அவர் இல்லை அப்படிங்கிறத அதை மறுபடியும் ரிவீல் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை டூ த்ரீ ஆப்ஷன்ஸ் உங்கள் மைண்டில் ஓடும். ஸோ அந்த 2-3 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ நத்திங் டிஃப்ரெண்ட் டு கிவ் இட் டு யூ அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் தான் இந்த என்டையர் ஸ்டோரியே இருந்துச்சு. பட் வாட் டிஃபர்ட் இஸ் லைக் த அப்ரோச். த வே தே அப்ரோச் த ஃபிலிம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்ற படங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட அப்ரோச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து அந்த கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுற அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு லைக் அதாவது அந்த மர்டரர் யார் இந்த சீரியல் கில்லிங்லாம் பண்ணது அப்படிங்கிறது வந்து அது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மொத்த படத்தை ரீகால் பண்ணி பார்க்கும்போது இட் ஃபெல்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து சில விஷயங்கள் தோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த ஸ்டோரி, சில விஷயங்கள் கவனித்தது வந்து போலீஸ் ப்ரூட்டாலிட்டி இல்லை. லைக் சும்மா யாரையாவது இந்த மாதிரியான படங்களில் வர பெரிய சிக்கலே வந்து சும்மா யாரையாவது பிடிச்சிட்டு வந்து அடிக்கிறத காமிக்கிறதா இருக்கட்டும், அது இல்லை அவங்களோட பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அந்த மாதிரியான ட்ராமாக்குள்ளெல்லாம் இந்த படம் போகவே இல்லை. இட் வாஸ் அ ஜென்யூன் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் தான் படம் போச்சு. அண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இட் ஃபெல்ட் குட். ஓகே, அட்லீஸ்ட் இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் வந்து நல்லா கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் லைக் ஆல்சோ த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நவீன் சந்திரா, அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஆங்கர் பண்ணி கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ ட்வின்ஸாக நடித்த அந்த 2 பேரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக தான் இருந்துச்சு. தோ ஃபியூ போர்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் சின்ஸ் அவங்க வந்து அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அளவுக்கான ஒரு ஓவர் ஆக்டிங் வரதான் செய்யும். லைக் ஓவர் ஆக்டிங்னு அதை சொல்ல முடியாது, பட் சம்ஹவ் வந்து அந்த சீனுக்கு வந்து அந்த மீட்டர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அவங்க எமோட் பண்ணுற விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சாரி, ஓவர் ஆக்டிங்னு சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி சில குறைகள் இருக்க தான் செய்யுது. பட் தேர் பர்ஃபார்மன்ஸஸ் வேர் குட். ஸோ எனக்கு வந்து 2 things like really felt technically I felt very disturbing was எதுக்கு அவ்வளோ ஷார்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு சீனுக்கு அவ்வளோ ஷார்ட்ஸ் நீங்கள் காமிக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் எக்ஸாம்பிள் ஒரு மர்டர் நடந்துடும். ஸோ லைக் இந்த லீட் ரோலும் அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, ஆப்போசிட்டில் பாடி இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் பேசிக்கிறத வந்து ஓடிஎஸில் வச்சுட்டு போயிடலாம். ஓடிஎஸில் வச்சுட்டு அவங்க பேசுகிறத காமிச்சிட்டு போயிடலாம். அவங்கள ஓடிஎஸ்லேயும் காமிச்சிட்டு அவங்கள ஒரு லாங் ஃப்ரேம்லேயும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அவங்க 2 பேர் பேசுகிறத வந்து ஒரு மிட் ஆங்கிளில் காமிக்கிறதா இருக்கட்டும். ஆர் அது வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு புரியலை. எதுக்கு அவ்வளோ கட்ஸ் ஒரு 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 சீனில் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியவே மாட்டேங்குது. சரி, அது ஏதாவது ஒரு போர்ஷனில் பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது. அது படம் ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு சீனுக்குமே அவ்வளோ கட்ஸ் இருந்துச்சு. பட் அது நான் ஒரு இடத்துல ரசித்த இடம் வந்து இன்ட்ரடக்ஷனில் ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்
கொண்டு போகிறது வந்து ஒரு 3 ஃப்ரேம், அந்த ஃப்ரேம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரியான கட்டெல்லாம் பார்த்து லைக் அந்த மாதிரியான எடிட்டிங் பேட்டர்ன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது புரிஞ்சிச்சு. பட்டு படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு சீனுக்கு இவ்வளோ வேணுமா அப்படிங்கிறது வந்து இவ்வளோ கட்ஸ் வேணுமா அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப டிஸ்டர்பிங்காக கொண்டு போன ஒரு விஷயம். அண்ட் அடுத்தது வந்து த ஹீரோயின் ஆர் லைக் ஹீரோயினுக்கு ஒரு சாங், அது வந்து எனக்கு படத்தில் அதை வந்து தூக்கியிருந்தா ஐ திங்க் தே வுட் ஹாவ் லைக் சேவ்ட் அரவுண்ட் லைக் 15 to 20 minutes ஆஃப் த ஃபிலிம். தோ அது வந்து லைக் டுவர்ட்ஸ் த எண்டு வந்து அது ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னாலும் அதை வந்து வேறு விதமாகவும் நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அது இன்வெஸ்டிகேஷனில் வந்து அந்த லிஸ்ட்டு கிடச்சிருது அப்படிங்கிற போது இட் குட் ஹாவ் லைக் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். பட் ஐ திங்க் லைக் அது எல்லாமே வந்து கடைசியாக ஷார்ட் பண்ணதோ லைக் எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டராக நடித்தவங்க தான் ப்ரொடியூசருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த ஒரு இதனால வந்து எடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதனால தான் அது ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து படத்தில் வந்து உட்காரவே இல்லை. அந்த போர்ஷன் வந்து எடுத்திருந்தாலுமே இட் வுட் ஹாவ் பெனிஃபிட் அ லாட் ஃபார் த ஃபிலிம். லைக் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஹைலி ப்ரெடிக்டபிள் ஃபிலிம். லைக் சீன் பை சீன் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு படமாக தான் இருந்துச்சு. லைக் என்ன சொல்கிறது, நாட் த கிளைமேக்ஸ், த பேக் ஸ்டோரி தட் தே கிவ், அதுவுமே வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் லைக் ஒன்ஸ் த ஃபிலிம் ஸ்டார்ட்ஸ் அண்ட் அந்த மர்டர்லாம் நீங்கள் வந்து அவரே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது அதெல்லாமே கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் கொண்டு வர லைக் டெலிவர் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபிலிமோட ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் தட் குட் நாட் சேவ் த பிளாட் அப்படின்னு சொல்லலாம். தோ த ட்ரீட்மெண்ட் வாஸ் டிஃப்ரெண்ட், அதை வந்து பிளாட்டுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் வந்து அது ஒரு புதுமையாவோ இல்லை கொஞ்சம் லைக் மற்ற சீரியல் கில்லர் ஃபிலிம்ஸுக்கும் இதை வந்து கொஞ்சம் யூனிக்காக காமிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக அது பத்தலை அப்படின்னு சொல்லலாம். Yes, and with that being said, serial killer films, of course, அது வந்து ஒன் ஆஃப் த ஜர்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யூ காண்ட் லைக் என்ன சொல்கிறது, அதை வந்து இனி தவிர்க்க முடியாது. அடிக்கடி இந்த மாதிரியான சீரியல் கில்லிங் ஃபிலிம்ஸ் வரதான் செய்யும். பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான சில டேபுவான விஷயங்கள் ஆர் லைக் கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டு இருந்த சில படங்களில் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் வரும்போது ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் எஸ், தட்ஸ் மை டேக் ஆன் த ஃபிலிம்.